இந்த வீடியோவில் டீசல் சைக்கிளில் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இன் ஐடியல் சிஐ இன்ஜின் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஐ இன்ஜின் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் இனிஷியல் இன்ஜின். ஸோ இது ஒன்றும் இல்லை, டீசல் இன்ஜினை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீசல் சைக்கிள் நடக்கக்கூடிய ஒரு இன்ஜின். த கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் 15:1. ஸோ இது வந்து ஆர், ஸ்மால் ஆர் அப்படிங்கிறதா கம்ப்ரஷன் ரேஷியோ. And the expansion ratio is 7.5:1. So expansion ratio நான் rho அப்படின்னு எடுத்துக்கிறேன். The pressure and the temperature at the beginning of compression are 98 kN by meter square and 44 degrees Celsius. The pressure and the temperature at the beginning சொல்லிட்டாங்க. ஸோ கம்ப்ரஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 ப்ராசஸ்ல கம்ப்ரஷன் நடக்கும். அப்போ இந்த 98 kN by meter square அப்படிங்கிறது P1. ஸோ ப்ரெஷரோட யூனிட்டா kN by meter square. அதனால P1 அப்படிங்கிறது 98. T1, ஸோ T1 அப்படிங்கிறது 44 டிகிரி செல்சியஸ். இதை வந்து நீங்கள் கெல்வினுக்கு மாற்றிக்கணும். ஸோ கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு இந்த 44 டிகிரி செல்சியஸை 273 நீங்கள் கூட்டணும். கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 317 கெல்வின் கிடைக்கும். ஸோ எப்பவுமே டெம்பரேச்சரை கெல்வினில் நீங்கள் எடுத்துக்கணும். And the pressure at the end of expansion is 258.6 kN by meter square. Expansion எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 ப்ராசஸ்லாம் நடக்கும். இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது P. ஸோ Pயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, எண்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிக்கிறது 3ங்கிற ஸ்டேட்ல, முடிகிறது 4ங்கிற ஸ்டேட்ல. அப்போ இது வேல்யூ எவ்வளவு? P4. ஃபைண்ட் த எஃபிஷியன்சி. ஈட்டா கண்டுபிடிக்கணும். ஈட்டா டீசல் வந்து கண்டுபிடிக்கணும். டேக் காமா இஸ் ஈக்குவல் டு 1.4. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ கிவன் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 15:1. ஸோ ஸ்மால் ஆரை நம்ம V1 by V2 அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோ அப்படிங்கிறது 7.5:1. ஸோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் எப்போ நடக்குது? 3 to 4 நடக்குது. அதனால இதில் பார்த்தீங்கன்னா V4 by V3 எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P1 கொடுத்துருக்காங்க. ஸோ P1 98 kN by மீட்டர் ஸ்கொயர். P1 பார்த்தீங்கன்னா 317 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ P4 கொடுத்துருக்காங்க 258.6 kN by மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. காமா வந்து 1.4 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூ ஈட்டா. ஈட்டா டீசல் வந்து வேணும். ஸோ ஈட்டா டீசலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 by gamma into r power gamma minus 1 இங்கே beta power gamma minus 1 divided by beta minus 1. இதுதான் வந்து ஈட்டா டீசலுக்கான ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி டீசல் சைக்கிளோட பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பிவி டயக்ராம் மட்டும் நான் ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம்லாம் வரைகிறது பெஸ்ட்டு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் வால்யூமையும், ஒய் ஆக்சிஸில் நான் ப்ரெஷரையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எப்பவுமே 1 to 2 ப்ராசஸ் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ், கம்ப்ரஷன் ப்ராசஸ். 1 to 2 வந்து கம்ப்ரஷன் அடியபேட்டிக்கில் நடக்கும். ஸோ அடுத்து 2 to 3 பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 4 அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அது வந்து அடிபேட்டிக்ல நடக்கும். அதுக்கப்புறம் 4 to 1 ப்ராசஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல V1ம் V4ம் சேமா இருக்கும். இந்த இடத்துல V3 வந்து வேற வேல்யூ, அதே மாதிரி V2 அப்படிங்கிற வேல்யூவும் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க P2ம் P3யும் சேமா இருக்கும். P2ம் P3யும் சேமா இருக்கும். ஸோ இங்கே T2 to 3 ப்ராசஸ்ல ப்ரெஷர் கான்ஸ்டண்டா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான் ஹீட் சப்ளைடு நடக்குது. இந்த இடத்துல 4 to 1 ப்ராசஸ்ல ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ இருக்கு. ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ, இதை வந்து V1 by V2 சொல்லுவாங்க. அடுத்து கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது பீட்டாவை சொல்லுவாங்க. பீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V3 by V2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ரோ சொல்லியிருக்காங்க V4 by
P3. இந்த 3 ரேஷியோவோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிச்ச 2 ரேஷியோவை பிரிக்கணும், பீட்டா இன்ட்டு ரோ. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த பிவி டயக்ராம்ல 1 to 2 ப்ராசஸ், 3 to 4, 2 to 3 ப்ராசஸ், 4 to 1 எல்லாம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொன்னது ஈட்டா டீசல். ஸோ நமக்கு வந்து காமா தெரியும் இல்லையா, காமா வந்து 1.4. இப்போ ஆரும் தெரிஞ்சிருச்சு, ஆர் வந்து 15. இப்போ நமக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஈஸியா பீட்டாவை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ரோ. ஸோ நமக்கு ரோவோட வேல்யூ கொடுத்தாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்தாங்க. ஆர் எவ்வளவு 15. ஸோ 15:1 அப்படிங்கிறது 15/1 அர்த்தம். ஸோ பீட்டா நமக்கு இல்லை, ரோவோட வேல்யூ எவ்வளவு 7.5:1. ஸோ இங்கே 7.5 டிவைடிங் பை 1. ஸோ இங்கே 15 இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு 7.5. ஸோ இதில் பீட்டா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ பீட்டா வேணும் அப்படின்னா இந்த 7.5 லெஃப்ட் சைடு டினாமினேட்டருக்கு கொண்டு போகணும். ஸோ 15 டிவைடிங் பை 7.5. இப்போ நம்ம பீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதோட வேல்யூ வந்து 2. கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 ரேஷியோவையும் டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 மைனஸ் பீட்டா 1 மைனஸ் 1 by காமோட வேல்யூ 1.4, ஆரோட வேல்யூ 15 பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா பவர் காமா மைனஸ் 1 டிவைட் பை பீட்டா மைனஸ் 1. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஸோ 1.4 இன்ட்டு 15 பவர் காமா வந்து 1.4. ஸோ 1.4 மைனஸ் 1. ஸோ இங்கே பீட்டாவோட வேல்யூ 2 பவர் 1.4 மைனஸ் 1 டிவைடிங் பை 2 மைனஸ் 1. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.242. ஸோ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இதுதான் வந்து 0.242. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.390. ஸோ 1 மைனஸ் 0.397 கிடைக்குது. ஸோ இப்போ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 0.603 கிடைக்குது. ஸோ எஃபிஷியன்சி எப்பவுமே 100ஆல நம்ம பெருக்கி பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈட்டாவோட வேல்யூ 60.3% கிடைக்குது. ஸோ இந்த டீசல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 60.3% வரைக்கும் எஃபிஷியன்சியை கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி மட்டும் கண்டுபிடிச்சோம்னா கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் எல்லாமே வந்து ஈச் பாயிண்ட்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கேட்கலாம். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T3. அதுக்கப்புறம் ஹீட் சப்ளைடு கேட்கலாம், ஹீட் ரிஜெக்ஷன் கேட்கலாம். இது எல்லாமே நான் ஓட்டோ சைக்கிளில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தேன். அந்த மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T3யும் ஹீட் சப்ளைடையும் ஹீட் ரிஜெக்ஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈச் பாயிண்ட்லையும் நம்ம ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது வேற ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன கண்டுபிடிக்கலாம்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T3 கண்டுபிடிக்கலாம். எப்படி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T3 அப்படிங்கிற பாயிண்ட் 2 to 3 தான் ஹீட் அடிஷன் நடக்குது. ஹீட் அடிஷன் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் முடியுது. அதனால இதுதான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சராக இருக்குது. பிஎஸ் டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் T3 பாயிண்ட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம T3 கண்டுபிடிக்கலாம். ஸோ T3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸோட ரிலேஷன்ஷிப். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது 2 to 3லையும் நடக்குது, அதுக்கப்புறம் 3 to 4 ப்ராசஸ்லையும் நடக்குது. ஸோ இப்போ நான் வந்து 2 to 3க்கு மட்டும் கார்லேஷன் போடுறேன். ஸோ இப்போ T2 by T1 is equal to V1 by V2. T2 by T1 is equal to V1 by V2. P2 by P1 is equal to T2 by T1 is equal to P2 by P1. இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே வந்து காமா எழுதிங்க, இது காமா -1 எழுதிக்கங்க, இது காமா -1 by காமா. இது T
சரி, இப்போ நம்ம T3 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம அடுத்து T3 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கார்லேஷன் பாருங்க, T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus. இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எடுக்கும்போது T2 வந்து எனக்கு தெரியாது, ஆனால் T1 தெரியும், 317. இப்போ V1 by V2 வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ தானே, V1 by V2 தான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, இங்கே கம்ப்ரஷன் ரேஷியோ R. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ R பவர் gamma minus 1, அப்போ 1.4 minus 1. ஸோ T2 is equal to இந்த 317 நான் ரைட் சைடு ப்ராடக்ட்ல கொண்டு போகிறேன். 317 இன்ட்டு R பவர் 15 பவர் 0.4 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு T2ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த T2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 936.47. இது கெல்வின். ஓகேவா? கெல்வின்ல தான் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், அதனால எனக்கு கெல்வின் தான் கிடைக்கும். ஸோ T2 தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா T3 வேணும். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T3 கண்டுபிடிக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ 223 ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 223 ப்ராசஸ்ல தான் 3 வந்து சம்மந்தப்படும் இல்லையா? ஸோ இந்த 223 ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். T வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ பிவிடி ரிலேஷன் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பிவி பை டி ரிலேஷன், பிவி பை டி. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இந்த மூணுக்கும் பிவிடி ரிலேஷன்ஷிப்ல நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஸ்டேட்லேருந்து எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 223 எழுதும் போது லெஃப்ட் சைடெல்லாம் 2 போட்டு ரைட் சைடெல்லாம் 3 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன ப்ராசஸ் 223 வந்து இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருக்குது. அப்போது P2 இஸ் ஈக்குவல் டு P3 இல்லையா? P2வும் P3யும் சேம், அதனால் அதை அடிச்சு விட்டோம் அப்படின்னா V2 by T2 V3 by T3. இதை நம்ம இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும் அப்படின்னா T3 by T2, இந்த 3யை மேலே கொண்டு போயிட்டு V2வை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம V3 by V2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னென்னு பாருங்க, V3 by V2 பீட்டா வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். பீட்டா எங்க 2. ஸோ V3 by V2க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 2 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T3 by T2 is equal to 2 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து T3 is equal to 2 into இந்த T2வை நான் ரைட் சைடு ப்ராடக்ட்ல கொண்டு போயிடுறேன். ஸோ இன்ட்டு T2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு T2ஓட 936.47. ஸோ இப்போ T3ஓட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும், 1872.95 கேள்வி. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய T3ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருந்தேன், T3 சொல்லியிருந்தேன். அடுத்து 2SQR வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹீட் சப்ளைடு எங்கே நடக்குது? ஹீட் சப்ளைடு வந்து 223 ப்ராசஸில் ஹீட் சப்ளை நடக்குது. 421 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம். 223ல ஹீட் சப்ளை நடக்குது. ஸோ இது ஃபார்முலா என்ன அப்படின்னா MCP T3 மைனஸ் T2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் 223 நடக்குது. இங்கே நம்ம பார்த்தோம் 223 கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், அதனால் CP போட்டுக்கிட்டேன். டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T2. ஸோ இப்போ நமக்கு வந்து மாஸ் அவங்க டேட்டா கொடுக்கல, CP டேட்டா கொடுக்கல. இந்த மாஸை நம்ம எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அஸ்யூம் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg. ஸோ இப்போ காமாவோட வேல்யூ 1.4 சொல்லிட்டாங்க, அப்போ மேக்ஸிமம் ஏராக தான் இருக்கும். ஸோ சிபியோட வேல்யூவையும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், 1.005 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம், அப்போ நமக்கு சிஎஸ் கிடைக்கும். ஸோ மாஸ் வந்து 1 பெர் கேஜிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளைங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1.005. T3ஓட வேல்யூ 1872.95. T2ஓட வேல்யூ 936.47. சில ப்ராடக்டில் T3 மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கேட்டிருப்பாங்க, ஹீட் சப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்துட்டு ஹீட் சப்ளைல சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு T3யை நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா T2 கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா மாஸ் கூட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹீட் சப்ளைடு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா உள்ள என்ட்ரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணலாம்.
1872.95 36.47 1.005. ஸோ எனக்கு ஹீட் சப்ளைடு வேல்யூ கிடைச்சிருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 941.162 கிலோ ஜூல். ஸோ இது வந்து ஹீட் சப்ளை. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்குது? 4-to-1 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ QR இஸ் ஈக்குவல் டு M. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா CV போடணும். ஏன்னா 4-to-1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்லாம் நடக்குது. இந்த PV டயக்ராம் பாருங்க, 4-to-1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். P1 V4 சேம். ஸோ இப்போ MCV இன்ட்டு T4 மைனஸ் T1. T4 தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சராக இருக்கும், T1ங்கிறது மினிமம் டெம்பரேச்சராக இருக்கும் 4-to-1ல். ஸோ இப்போ இங்கே நம்ம M வந்து அசியூம் பண்ணி 1 வச்சுக்கலாம். CV என்ன பண்ணுவீங்க? 0.717 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ இப்போ ஹீட் ரிஜெக்ஷன் வேணும் அப்படின்னா 1 இன்ட்டு MCV போல 0 CV போல 0.717. T4 வந்து நமக்கு இல்லை இல்லையா? T4 ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ T4 மைனஸ் T1. T1 இருக்கு, T4 வந்து நமக்கு இல்லை, அதனால கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 4-to-1 ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான் இல்லையா? ஸோ T4 V4 by T4 is equal to T1 V1 by T1. ஸோ இப்போ நம்ம T4 என்ன பண்ணலாம்? T4 கொடுத்துருக்காங்க இல்லையா? V4ம் V1ம் சேம். V4ம் V1ம் சேம். T4 கொடுத்துருக்காங்க ப்ராடக்டில் 258.6. ஸோ 258.6 டிவைடிங் பை T4 நமக்கு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு T1 வேல்யூ எவ்வளவு? 98 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். 98 பை T1 வந்து 317. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 8.6 divided by T4 is equal to 0.3091. ஸோ இப்போ நம்ம இந்த T4 ரைட் சைட் கொண்டு போயிடுறேன், இந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ 258.6 divided by 0.3091 is equal to T4. ஸோ இப்போ எனக்கு T4 வேல்யூ தெரிஞ்சிச்சு 836.622 கெல்வின். ஸோ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு QR கிடைக்கும். ஸோ QR இஸ் ஈக்குவல் டு 0.717 இன்ட்டு 836.622 மைனஸ் 317. ஸோ இப்போ ஹீட் ரிஜெக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஹீட் ரிஜெக்ஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 372.569 கெல்வின் கிடைக்குது. சாரி, கிலோ ஜூல் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்டில் எக்ஸ்ட்ரா நம்ம கண்டுபிடிச்சது T3 QS QR. ஓகே, இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராடக்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ நடத்தின ப்ராப்ளமும் இன்னொரு ப்ராப்ளம் இனிமேல் வரும். அந்த ப்ராப்ளமும் இந்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிளில், அதாவது டீசல் சைக்கிளில் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.